போவான், தன்னோட அதிகாரத்தை காப்பாற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போவான். பேத்தி சொன்னா ஓட்ட போட்டேன், பேரன் சொன்னா ஓட்ட போட்டேன், மகன் சொன்னா ஓட்ட போட்டேன். ஓட்ட போட்டீங்க, ஒரு வாக்கின் விளைவை அறியாது ஓட்ட போட்டீங்க. உங்க பேரனுக்கு, உங்க பேத்திக்கு, உங்க மகனுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு, ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்கிறேன். என்ன பண்ணுவீங்க? இல்லப்பா சாப்பிடக்கூடாது, உடம்பு மோசமா இருக்கு, வேண்டாம். இல்ல ஐஸ்கிரீம் வேணும் அடம் பிடிக்கிறேன். என்ன பண்ணுவீங்க? தள்ள ஒரு போட போட்டு போய் படுற. அதான பண்ணிருக்கணும். உன் வயசுக்கு தகுந்த வேலையை பாரு. 18 வயசானவன் நீ ஓட்டு போடலாம், அது வரைக்கும் பேசாம இருந்து சொல்லணும்ல. பேரன் சொன்னா, மகன் சொன்னா, பேச்சு சொன்னான்னு ஓட்ட போட்டுட்டு நாட்டை நாசமாக்கிட்டீங்களே. 5 ஆண்டுகளை எப்படி தப்பிப்பீங்க? நான் தவறுதலாக வாக்கு செலுத்தி விட்டேன் என்று உணர்ந்து அந்த தவறை சரி பண்றதுக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படும். அன்பு சொந்தங்களே, நாம் போராடி சுதந்திரம் பெற்றோம், எல்லாருக்கும் தெரியும். நாம் சுதந்திரம் மட்டும் போராடி பெறல, வாக்குரிமையும் போராடி தான் பெற்றோம். இந்த நாட்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யாரு படிச்சவனோ, யாரு பட்டதாரியோ, யாரு மிராசாரோ, யார் நிலக்கலாரோ, யார் செல்வந்தரோ, யார் சமூகத்தில் செல்வாக்குப்பட்டவரோ அவருக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை என்கிற உரிமை கிடைக்கப்பட்டது. அப்படி போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. அந்த வாக்குரிமையின் மகத்துவத்தை உணராது, மதிப்பை அறியாது கண்மூடித்தனமாக வாக்கு செலுத்திட்டோம். இப்ப யார் வந்து நிக்க போறா? தாவேகாவுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பாதகம் விளைவிக்கக்கூடிய இந்த திட்டத்தை ஒருபோதும் செயல்படுத்த மாட்டோம் சொல்வாரா? தாவேகாவை சேர்ந்த பெருமக்கள் விசிலடிச்சீங்களே, இப்ப சங்கூத போரான மக்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன போய் சொல்ல போறீங்க? நீ யார தோக்கடிச்ச? நாம் தமிழர் கட்சியை தோக்கடிச்சுட்டு நினைக்கிற. அன்பு மக்களே, இந்த 16 ஆண்டு காலம் மக்களுக்காக களத்தில் நிற்கிறோம். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மேத்தேனு, ஹைட்ரோகார்பன், 8 வழிச்சாலை, அணுவுல அணுக்களி மையம் எல்லாத்துக்குமா மக்களோட போராடி இருக்கோம். நாங்க எல்லா தேர்தல் களத்தில் நிற்கிறோம். 2016, 19, 21, 24, 26 5 பொது தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்று இருக்கும், இடைத்தேர்தல் என்று இருக்கும், எல்லா தேர்தல் என்று இருக்கும். மக்கள் எங்களை ஏமாற்றிருக்கானே ஒழிய, மக்கள் எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கானே ஒழிய, இந்த 16 ஆண்டு காலத்துல ஒருபோதும் மக்களுக்கு விரோதமான ஒரு காரியத்தை நாம் தமிழக செஞ்சதில்லை. ஒரு கேடுகட்ட மோசமான திட்டத்தை நாம் தமிழக கட்சி ஆதரிச்சது இல்ல. மக்களுக்கு பாதகமான செயல்பாட்டை நாம் தமிழக கட்சி நியாயப்படுத்தியதும் இல்லை.